வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம். துவரம்பருப்பு 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன் பருப்பு கடையிறதுக்கு. அதை நல்லா கழுவிட்டு அது கூட 2 தக்காளி, ஒரு 4-5 பல் வெள்ளைப்பூடு, கொஞ்சம் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாப்பொடி, மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு அதை அப்படியே கரைஞ்சிக்கலாம். அடுத்து வெண்டைக்காய் பச்சடி தான் வைக்க போகிறோம். அளவாக தண்ணி ஊற்றி ஒரு 4 விசில் பண்ணுற அளவுக்கு நம்ம குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்க மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், ஒரு 4-5 பல் வெள்ளைப்பூடு, தக்காளி கொஞ்சம் போட்டுக்கலாம். நீங்கள் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, இட்லி சுட்டுட்டு மறுநாள் பழைய மாவு கொஞ்சம் புளிப்பாக இருக்கும்போது அந்த தோசைக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். மூடி போட்டு விட்டுறலாம், விசில் வரட்டும். அடுத்து வெண்டைக்காயை வதக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ். வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி நல்லா நறுக்கி வச்சுருக்கேன். அதை நல்லா கொஞ்சம் வாடிடுச்சு ஏற்கனவே. அதை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், தக்காளி, கடுகு, கொஞ்சம் சோம்பு, சின்ன வெங்காயம், தக்காளியெலாம் வதக்கி நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள் போட்டு அப்படியே வெண்டைக்காய் பச்சடி வச்சிடலாம். நல்லா வதக்கியாச்சு. இதை இப்போ எடுத்துட்டு நம்ம தாளிச்சு விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கடுகு, சோப்பு போட்டு தாளிச்சு விட்டுருவோம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் செவந்துடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்குறதுக்காக கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம்.
தக்காளி வதங்கிடுச்சு, வெங்காயம் சேர்ப்போம். வெங்காயம் சேர்த்துட்டு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள், நமக்கு கொஞ்சம் தேவைப்பட்டால் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணும். கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. சாட் பார்த்துட்டு போட்டுக்கலாம். இதை நல்லா கிண்டிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி விட்டுடலாம். வேகத்தை அப்புறம் புளி கரைச்சி. கொஞ்சம் புளி ஊற்றிடலாம். நமக்கு எவ்வளோ புளி தேவையோ அவ்வளோ புளி ஊற்றிக்கலாம். வேகட்டும், வாயில் ஊற்றி பார்த்து வைப்போம். வேகட்டும், மூடி வச்சிடலாம். அப்புறம் பார்த்து வைப்போம். வேகத்தை முன்னாடி பார்த்துக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெண்டைக்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இறக்கிட்டு பருப்பு வெந்துருச்சு, தாளிச்சு விடலாம். பருப்பு வெந்துருச்சு, அது தேவையான அளவு கல்லுப்பு போட்டு சும்மா கரண்டிலே நம்ம கலக்கி விட்டால் போதும். நல்லா வெந்திருக்கு. ரொம்ப பருப்பு மத்து வச்சு கடைஞ்சோம்னா ரொம்ப வலுவலுன்னு வந்துடும். அது வலுவலுன்னு தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் அப்படியே எதெல்லாம் இருந்தால் தான் பருப்பு வந்து தாளித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு, சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். வரமிளகா, சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கு, சேர்த்துக்கலாம். போட்டுக்கலாம். தாளிச்சிட்டு சாப்பாட்டில் ஊற்றி நெய் ஊற்றி சாப்பிட்டீங்கனாலும் நல்லாயிருக்கும், இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்குமே நல்லாயிருக்கும். ஒரு சிலருக்கு பிடிக்கும், அவங்க விருப்பம் எப்படி அப்படி சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். சிம்பிளான சமையல் தான். இதில் ஊற்றிடலாம். சாப்பாடு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு வச்சாச்சு, பருப்பு கடைஞ்சாச்சு, காய் வச்சாச்சு. வள்ளியறை நான் தானே, பாரிஜாத பூந்தேனே, கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தேனே, கற்றுக்கொடு கண்ணாளா
கன்னிமயில் உன்னாளா என்னவோ என்னவோ இன்பங்களை தந்தாளா பருவ கதவு திறக்கும் பொழுது இறகு முளைச்சு பறக்கும் மனது பருவ கதவு திறக்கும் பொழுது இறகு முளைத்து பறக்கும் மனது நதிச்சி என்னடா வரப்பட்டி அஷ்டந்து பாடிடலாம். கதவு திறக்கும் பொழுது இறகு முளைத்து பறக்கும் மனது இவைதானே கண்ணை சேர்ந்தது எந்த இளநெஞ்சம் உன்னை சேர்ந்தது செம்பருத்தி செம்பருத்தி பூவை போல பெண்ணொருத்தி. வணக்கம். எங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதரவு கொடுங்க. ஏதாவது தப்பு இருந்தாலும் சொல்லிடுங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.